தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சேர்வேகரமடம் ஊராட்சியிலிருந்து முன்னாள் ஊராட்சி தலைவர் திருமதி ஏஞ்சலின் ஜெனிட்டா. எங்க பகுதிகளில், அதாவது சேராமடத்துல நேற்றைய தினத்துல மேல்நீர் தேக்க தொட்டி இடிஞ்சிருந்த மேல்நீர் தேக்க தொட்டியை அப்புறப்படுத்துறதுக்காக வேலையை கான்ட்ராக்டருக்கு கொடுக்கப்பட்டு வேலை நடைபெற்று வந்துச்சு. அப்ப நடைபெறதுக்கு முன்பாகவே 2 நாட்களாக ஊர்களிலே, தெருக்களிலே, வீடுகளிலே தோறும் வர வேண்டிய தண்ணி லைன்கள் எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சிருந்தாங்க. பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்துச்சு. நேற்றைய தினத்துல செய்த அந்த வேலையில தவறான விதிமுறைகளை கையாண்டு அந்த மேல்நீர் தேக்க தொட்டி பக்கத்துல இருந்த மினரல் வாட்டர், RO வாட்டர் அந்த பிளானட் மேல விழுந்து முழுவதுமாக சேதமடைஞ்சிருச்சு. இதனால மக்களுக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேலாக RO வாட்டரும் சப்ளை இல்லாம இருக்கு. இந்த 2 தண்ணியுமே எங்க ஊராட்சியில மக்களுக்கு இங்க அந்த சேவைகாரமோட ஊருக்குள்ள மற்றும் தங்கமால்புரம், சிவஞானபுரத்துக்கும் இங்க இருந்து தண்ணி சப்ளை ஆகுது. இந்த தண்ணி துப்புரவாக நிறுத்தப்பட்டுள்ளது. இது மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மிகவும் முக்கியமான நீர் ஆகும். ஏன்னா இப்போ இந்த காலத்துல எங்களுக்கு கோடை வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால குளத்துலையும் கூட சரியான தண்ணி இல்லை. இப்ப மக்கள் பெரிய அவதிக்குள்ளாக இருக்காங்க. இந்த மேல்நீர் தேக்க தொட்டியை இடிச்சு போட்டதை அதை அப்புறப்படுத்தி அதை சரியான முறையில் அப்புறப்படுத்திட்டு முதலாவது வீடுகள் தோறும் கொடுக்க வேண்டிய தண்ணியை சீக்கிரமா சரி செய்து வழங்கணும். அடுத்தபடியாக RO வாட்டர் எங்களுக்கு புதிதாக அந்த கட்டடத்தின் மீது விழுந்து பழைய கட்டிடத்தையே மீண்டும் அதுல இருக்கிற செங்கலையே வச்சு திரும்ப கட்டுறாங்க. அந்த தவறான நடவடிக்கையும் கைவிட்டு சரியான முறையில அந்த கட்டடத்தை புதிய செங்கல்களை வைத்து நல்ல முறையில கட்டித்தரணும், புதிய பிளானட் அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊராட்சி சார்பாகவும் பொதுமக்கள் நலன் கருதியும் முன்னாள் உபதலைவர் நான் மாவட்ட ஆட்சியருக்கும் மற்றும் தூத்துக்குடியில இருக்கிற ஒவ்வொரு நீதி அரசருக்கும், ஏன்னா இது மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்க பிரச்சனையா இருக்கு. குடிதண்ணியும் எங்களுக்கு முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால குடிதண்ணியும் மக்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பகுதிகளில் பல வருடங்களாக கிட்னி ஃபெயிலியர்ல நிறைய உயிர்கள் பாதிக்கப்பட்டது காரணமா தான் இந்த இடத்துல இந்த மினரல் வாட்டரை 2013ஆவது ஆண்டு கிட்டத்தட்ட நிறுவி இருந்தாங்க. இன்னைக்கு அதுவும் பெரிய ஒரு கேள்விக்குறியோட நாங்க நிக்கிறோம் எங்களுடைய குடிதண்ணிக்காக. நீதியரசர்களும் இதுல உடனடியாக தலையிட்டு நல்ல நீதி வழங்கும்படியாக ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்ப இதுல 4 ஊர் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. சக்கமால்புரம், சேர்வேகாரன்மடம், தங்கமால்புரம், சிவஞானபுரம் குடிதண்ணிக்காக RO பிளானட் அதெல்லாம் மக்கள் பயன்பெற்று வந்தாங்க. அதை தாண்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 400 குடும்பங்கள் ஆகுது. இந்த வீடுகள் தோறும் ஜேஜிஎன் ஸ்கீம் திட்டத்துல வீடுகள் தோறும் இணைக்கப்பட்டிருக்கிற பைப் லைன்கள்ல தண்ணி வராம மக்கள் அனுதின வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனைக்குள்ளாக காணப்படுறோம். நாங்க தூத்துக்குடி மாவட்டம் சேர்வேகாரமடம் கிராமத்துல 3 நாளா பைப் லைன்ல தண்ணி இல்லை. இந்த தேங்காய் உடைக்கணும்னு சொல்லி 3 நாளா பைப் லைனை உடைச்சி போட்டு இது வரைக்கும் எந்த வேலையும் செய்யலை. இந்த 3 ஊர்களையும் ஒரு இடத்துலையுமா தண்ணி கிடையாது. எங்களுக்கு முதல்ல இதை அர்ஜென்ட்டாக வேலை பார்த்து தரணும். அதே மாதிரி இந்த ஃபில்ட்ரு தண்ணியும் எங்களுக்கு ரூம்பை புதுசாக கட்டி உடனே அதை ஓப்பன் பண்ணி தரணும். அந்த ஃபில்ட்ரு தண்ணி எங்களுக்கு இப்போ 3 நாளாக இல்லை. தண்ணிக்கு என்ன செய்றீங்க நீங்கள்? தண்ணிக்கு நாங்கள் இப்போ குளத்து தண்ணி, அந்த தங்கமாலபுரம் ஒரு மோட்ரு குளத்துக்குள்ள இருந்து ஒரு பவர் தண்ணி வருது, அதை தான் பிடிச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு எங்கேயுமே தெரு பைப்பும் தண்ணி கிடையாது, வீட்டில் இருக்கும் தண்ணி கிடையாது, ஃபில்ட்ரு தண்ணியும் கிடையாது. ஆமாம், ஃபில்ட்ரு தண்ணி நாங்கள் 15 ரூபா கொடுத்து 15 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். லாரியில் கொண்டு ஊற்றுறாங்க. பால வீரபாண்டியன்.